இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த ஆராதனைக்கு அன்போடு அழைக்கிறோம். குறிப்பாக இன்றைக்கு தந்தையர் தினை முன்னிட்டு இங்கு இருக்கும் அனைத்து தந்தையருக்கு எங்கள் இனிய தந்தையர் தின வாழ்த்துக்கள். திருவிழாவுக்கு பிறகு 3வது ஞாயிறு. ஆரம்ப வசனம் கொலோசியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 12. ஞானஸ்நானத்திலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து பின் தேவனுடைய செயல் மேல் உள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களும் இருக்கிறார்கள். ஆராதனை முறையுமே திரையிலே காணும்படி கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கீழ்காண ஜெபத்தை எல்லோரும் சேர்ந்து வாசிப்போமாக. எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வலிமுள்ள தேவனே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தனமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியின் ஏததால் எங்கள் இதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியறோம். ஆமீன். சுருக்க கட்டளை. நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து திருவள்ளம் பற்றிய சொல்லிய வார்த்தைகளவான, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு குறைவாகி என்பதை முதலாம் கற்பனை. இதுக்கு ஒப்பாக இருக்கிற 2ஆம் கற்பனை என்ன என்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு குறைவாகி என்பதை. இவைகளின் பெரிய கற்பனை வேறு ஒன்றும் இல்லை என்றார். உன்னத துதி பாடலை எல்லோரும் சேர்ந்து பாடுவோமாக. சுருக்க ஜெபம் எல்லோரும் சேர்ந்து வாசிப்போமாக. அனைத்தையும் ஆளும் தேவனே, நீ பாவத்தின் அடிமைத்தனத்தை முறியடித்து உமது மகிமையான ஆவியை எங்கள் இதயங்களில் அர்ப்பணித்துள்ள. அதனால் நாங்கள் உம்மை தந்தை என்று அழைக்கவும் நாங்கள் பெற்றுள்ள சுதந்திரத்தை உமது பணிக்காக அர்ப்பணிக்கவும் அருளை எங்களுக்கு அருள் புரியும். இதன் மூலம் முழு உலகமும் தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமைக்காக சுதந்திரத்துக்கு கொண்டு வரப்படும். எங்கள் கர்த்தராகிய உமது மகன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இதை செய்யும். அவர் உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் உம்பட்டினும் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறார். ஒரே தேவனாக இருக்கிறார். ஆமீன். சபையோர் எல்லோரும் அமருங்கள். இப்பொழுது வேத பாடம் வாசிக்கப்படும். இன்றைக்கு வாசிக்க வேண்டிய பழைய ஏற்பாடின் பாடம் ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் வசனம் 8 21 வரை. இன்றைக்கு வாசிக்க வேண்டிய பழைய ஏற்பாடின் படம்
ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் வசனம் 8 21 வரை, பக்கம் 22. பிள்ளை வளர்த்து பால் மறந்து ஈசாக் பால் மரத்தினாலே ஆபிரகாமும் பெரிய விருந்து பண்ணினான். பின்பு எகிப்து தேசத்தாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரிசயம் பண்ணுகிறதை சாராள் கண்டு ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறப்ப தள்ளவும், இந்த அடிமை பெண்ணின் மகள் என் குமாரனாகிய ஈசாக்கோடே சுதந்திரிக்குவது இல்லையா என்றாள். தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாயிருந்து, அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துங்கமாயிருக்க வேண்டாம். ஈசாக்கிடத்தில் உன் சத்தியத்தை விளக்கவும், ஆதலால் சாராள் உனக்கு சொல்லதென்றையும் கேள். அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தையாயிருக்கிறபடியால் அவனையும் ஒரு ஜாதிக்குள்ளாவேன் என்றார். ஆபிரகாமும் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையும் ஒப்பு கொடுத்து அவனை அனுப்பவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்சோப்பாவின் வானந்தரத்திலே அழைத்து திரிந்தான். துருத்திய தண்ணீர் செலவழித்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு சட்டியின் கீழ் விட்டு, பிள்ளையை சாகியத்தை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலிருந்து போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுந்தாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளைக்கும் இடத்தில் தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதிகளுக்குள்ளே என்றான். தேவன் அவனுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துவையை கண்டு போய் துரத்தியாலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைகளுக்கு குடிக்க கொடுத்தாள். தேவன் பிள்ளையோடனே இருந்தால் அவள் வளர்த்து வனாந்தரத்திலே குடியிருந்த வில்வித்தையிலேயே வல்லவனானான். அவன் பாரன் வனாந்தரத்திலே குடியிருக்கையில் அவருடைய தாய் எகிப்து தேசத்திலாகிய ஒரு பெண்ணை அவனுக்கு விவாகம் பண்ணியிருந்தாள். இது கர்த்தருடைய வசனம். இன்றைக்கு வாசிக்க வேண்டிய சங்கீதம் பாடம் சங்கீதம் 86 மாறி மாறி வாசிக்கப்படும். கர்த்தாவே, உமது செவியை செய்து விண்ணப்பத்தை கேட்டு அருளும். நான் சிறுமையும் இளமையும் ஆனவன். ஆண்டவரே, எனக்கு இரங்கும். நானும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆண்டவரே, நீ நல்லவரும் மன்னிக்கிறவரும் நன்மை நோக்கி கூப்பிடுகிறார். யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்க. நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். நீ என்னை கேட்டு அருள்வாய்.
ஆண்டவரை நீ உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்தும் உமக்கு முன்பாக பிந்து உமது நன்மை மகிமை பாட்டுவார்கள். பிதா சுடன் பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. இன்று வாசிக்க வேண்டிய புதிய ஏற்பாட்டு பாடம் ரோமர் 6ஆம் அதிகாரம் வசனம் 1 தொடங்கி 11ஆம் வசனம் வரையிலும் பக்கம் 213. இன்று வாசிக்க வேண்டிய புதிய ஏற்பாட்டு பாடம் ரோமர் 6ஆம் அதிகாரம் வசனம் 1 தொடங்கி 11 வரை பக்கம் 213. ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலைநிற்கலாமா என்று சொல்லுவோமா? கூடாதே. பாவத்துக்கு மரித்து நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழும்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறியப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. ஆகையால் கிறிஸ்து உடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்தது பாவத்துக்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்தவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். இது கர்த்தருடைய வசனம்.
இன்று வாசிக்க வேண்டிய சுவிசேஷ பாடம் மத்தேயு 10ஆம் அதிகாரம் வசனம் 24 தொடங்கி 39ஆம் வசனம் வரையிலும், பக்கம் 15. இன்று வாசிக்க வேண்டிய சுவிசேஷ பாடம் மத்தேயு 10ஆம் அதிகாரம் வசனம் 24 தொடங்கி 39ஆம் வசனம் வரையிலும், பக்கம் 15. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. சீஷன் தன் போதகனிலும் வேலைக்காரன் தன் எஜமானிலும் மேற்பட்டவன் அல்ல. சீஷன் தன் போதகனைப் போலவும் வேலைக்காரன் தன் எஜமானைப் போலவும் இருப்பது போதும். வீட்டெஜமானையே பெயல்செபூல் என்று சொன்னார்களானால் அவன் வீட்டாரை அப்படி சொல்வது அதிக நிச்சயம் அல்லவா? அவர்களுக்கு பயப்படாதிருங்கள். வெளியாக்கப்படாத மறைப்பொருளும் இல்லை, அறியப்படாத இரகசியமும் இல்லை. நான் உங்களுக்கு இருளிலே சொல்லுகிறதை நீங்கள் வெளிச்சத்திலே சொல்லுங்கள், காதிலே கேட்கிறதை நீங்கள் வீடுகளின் மேல் பிரசித்தம் பண்ணுங்கள். ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆதலால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். மனுஷர் முன்பாக என்னை மறுதளிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதளிப்பேன். பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள். சமாதானத்தை அல்ல, பட்டயத்தை அனுப்ப வந்தேன். எப்படியெனில் மகனுக்கும் தகப்பனுக்கும், மகளுக்கும் தாய்க்கும், மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன். ஒரு மனுஷன் சத்துருக்கள் அவன் வீட்டாரே. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. தந்தைய தின வாழ்த்துக்கள். ஆனால் இங்கே தந்தையோட அம்மாவுக்கு கூட ஜெபம் செய்வோம். அன்பும் இறக்கும் பிதாவே, இந்த காலை வேளையை எங்களை அழைத்து வந்ததுக்காக நன்றி. உங்களுடைய வசனத்தை கேட்டு அதை பின்பற்ற உங்களுடைய பரிசுத்த ஆவியை எங்களோடு வரணும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். உட்காருங்க. இன்னைக்கு நம்ம வாசித்த சுவிசேஷ பாடம் பயப்படுறது எப்படி, ஏன் பயப்படுறோம்? பயம் வந்துட்டு பல ரூபத்தில் பல மாதிரி வரும். சிம்பிளான பயம்னாக்க என்னை மற்றவங்க பார்த்து என்ன நினைப்பாங்க, அந்த ஒரு பயம் வரும். நம்ம பேசினாக்க தப்பாக பேசுகிறோமான்னு பயம். தந்தை தினம், பிள்ளைங்க வெளியே போனால் என்ன ஆகும்னு பயம். அந்த ஆம்பளை பிள்ளைங்க வெளியே போனாக்க இன்னும் பயம். இதெல்லாம் நான் அப்பா அவனா புரிஞ்சிச்சு. நான் வளர்கிற போது எங்கள் வீட்டில் கேர்ஃபி விட்டாங்க 7 மணி. எத்தனை மணி ஆனாலும் 7 மணிக்கு வீட்டுக்கு வந்துடணும். அது ஏன்னு தெரியல, 8 மணிக்கு முன்னால் வர்ற பழக்கமே இல்லை. எவ்வளோ கண்டிச்சாங்க, எவ்வளோ அடித்தாங்க. ஆனால் அந்த கூட்டாளிங்களோட உட்காந்துருக்க போது என் டைம் ஸ்டாப் பண்ணிடுவேன். அந்த பயம் இருக்காது. ஆனால் எங்களோட அப்பா அம்மா வந்துட்டு அவங்க பயந்துட்டு இருப்பாங்க, இவங்க யாரு கூட சேர்றான், பயம். அதுக்கப்புறம் வேலைக்கு போன உடனே நல்ல வேலை கிடைக்குமான்னு ஒரு பயம். வேலை செய்யும் போது இது பதவி உயர்வு கிடைக்குமான்னு பயம். இன்றைக்கி மலேசியாவில் வந்துட்டு நீங்கள் காடி எடுத்துகிட்டு போனால் கூட வீட்டுக்கு வந்துடுவீங்கன்னு பயம்.
மோட்டர் பைக்னாலும் பயம், எல்லாத்துலேயும் பயம். வேதத்தில் வந்துட்டு 365 வாட்டி பயப்படாதேன்னு இயேசு சொல்கிறார். 365 ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி சொல்லிட்டாரு பயப்படாதீங்கன்ட்டு. ஆனால் பயம் நம்மளோட உள்ளது. எந்த காரியம் செஞ்சாலும் தூரத்தில் ஒரு பயம் இருக்கும், சரியாக செஞ்சிருவோமா. நிறைய தடவை வந்துட்டு அந்த பைக்லேயே அதை தப்பாக தான் செய்வோம். இயேசு வந்துட்டு அவரோட சிஷ்யர்களை, போன வாரம் பிரசங்கம், அவரோட சிஷ்யர்களை வந்துட்டு போய் பிரச்சாரம் பண்ணுங்க, யூதர் மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணுங்க, அவங்க சொந்த ஜாதி ஆளுகிட்ட பிரச்சாரம் பண்ணுங்க. பலம், நல்ல பலம் கொடுத்தாரு. அசுத்தாயை நீங்கள் விரட்டலாம், செத்தவர்கள் உயிரோட மீட்கலாம், குஷ்டரோகியை குணமாக்கலாம், நிறைய பவர் கொடுத்தாரு. ஆனால் அந்த பவர் கூட ஒரு கண்டிஷன், நீங்கள் வந்துட்டு மாற்று துணி கொண்டு போகக்கூடாது, காசு எதுவும் கொண்டு போகக்கூடாது, நடக்கிறதுக்கு ஒரு குச்சி கூட கொண்டு போகக்கூடாது. ஏன் அப்படி சொன்னார்? அவங்க போயிட்டு அவங்க மிஷன் சக்ஸஸ், நிறைய பேரை குணமாக்குனாங்க, நிறைய பேர் அசுத்தாகி வரட்டினாங்க. இயேசு வந்து என்ன சொல்கிறாருன்னா, பயப்படாத, கடலுக்குள்ள உன்னுடைய பிரச்சனைலாம் கடல்கிட்ட கொடுத்துட்டனாக்கா கடவுள் தீர்த்து வைப்பார். நீ பயப்படாத, நீ வந்துட்டு அவரோட சித்தம் என்னமோ அதை செய்யும். இதெல்லாம் நாம் இந்த முன்னுக்கு நின்று சொல்ல ரொம்ப ஈஸியாக இருக்குது, பைபிளில் படிக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் வாழ்க்கை நடைமுறையில் வந்துட்டு பயம் நம்ம கூடிய இருக்குது. நம்ம ஒப்பு கொடுக்கணுன்னா இயேசுகிட்ட ஒப்பு கொடுக்க போது, பரிசுத்த ஆவியிட்ட ஒப்பு கொடுக்க போது முழுமையாக ஒப்பு கொடுக்கணும். இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு ஊழியம் செய்ய போகிறோம்னாக்க பட்ஜெட் போடுங்க, அந்த பணத்தை ரெடி பண்ணுங்க, பிளான் பண்ணுங்க, அங்கே போயிட்டு எது குறையும் இருக்கக்கூடாது. இது நம்ம வாழ்க்கை நடைமுறை, எது செஞ்சாலும் ஒரு பிளான் பண்ணுவோம். ஆனால் இயேசு அப்படி சொல்லலை, இயேசு அப்படி செய்யலை. நேற்று நான் வந்து சிம்பங்குள்ளே போயிருந்தோம், ஒரு அஸ்லிக்கிட்ட ஏதாவது ஊழியர் ஒரு சர்ச் ட்ரிப் செய்கிறதுக்கு. அங்கே உள்ளவர் சொன்னார், அவரும் ஒரு அஸ்லி தான். அவங்க காடியில் ஏறி அந்த சிம்பங்குள்ளே கம்யூனல் ரோட்டில் போவாங்களாம். எங்கெல்லாம் ஒரு அஸ்லி கம்பம் இருக்கோ போய் பிரச்சனை பண்ணுவாங்களாம். அந்த கம்பத்தில் அங்கே வராதுன்னு சொன்னால் ஓகேன்னு சொல்லி போயிடுவாங்க. இதான் முதல் வாட்டி நான் மலேசியாவில் கேள்விப்படுறேன் இந்த மாதிரி போகிறாங்கன்ட்டு. நம்ம போவோமா? நம்ம சிரம்பானை சுற்றி ஒரு தாமானில் போயிட்டு கிறிஸ்தவங்க வீட்டில் போயிட்டு, இல்லை கிறிஸ்தவர்கள் இல்லாதவங்க வீட்டில் போயிட்டு இயேசுவை நேசிக்கிறான்னு சொல்கிற தைரியம் இருக்கா? இயேசு நம்மகிட்ட சொல்கிறது என்னென்னா, போய் பெற இடத்தில் பரிசுத்த ஆவி வெள்ளத்தில் தெய்வ ராஜ்யத்தை ஸ்ப்ரெட் பண்ணுங்க, ஸ்ப்ரெட் பண்ணுங்க, பரப்புங்க. அது நம்ம செய்கிறதுக்கு தைரியம் இருக்குமா? ஏன் நம்ம செய்ய மாட்டோம்? நம்மளுக்கு வந்துட்டு நம்மளோட கடமைகள் முக்கியமாக இருக்குது, நம்மளோட பொறுப்புகள் முக்கியமாக இருக்குது. கடைசி லிஸ்ட்டில் சண்டே சர்ச் போகணும். மண்டே வந்துட்டாக்க வேலை செய்கிறவங்க ஓவர் டைம் வேணும், நல்லா வேலை செய்கிறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வேணும், ப்ரொமோஷன் வேணும். இதெல்லாம் நம்ம கடமையாக செய்கிறோம். ஆனால் தெய்வத்துக்குள்ளே வந்துட்டு என்னை வழி நடத்துங்க, உங்களுடைய பரிசுத்த ஆகிய வல்லமையில் நம்ம வாழணும். இதை நம்ம சொல்கிறோமா, செய்கிறோமா? இயேசு சொல்கிறார், கடைசி காலத்தில் நான் சமாதானம் பண்ண வரல, நான் வந்துட்டு உங்களை பயமுறுத்துறேன்.
அவர் வந்து அசுத்தாவியை விரட்ட போது அங்கே உள்ளவங்க சொல்லுவாங்க, பெல்சிபா பலத்தில் தான் விரட்டுறார். இயேசு திருப்பி சிஷ்யர்கிட்ட சொல்லுவாங்க, என்னையே இப்படி சொல்லிட்டாக்க உங்களை என்ன செய்வாங்க? உங்களுக்கு என்ன உத்தரவாதம் இருக்குது? நீங்கள் எது செஞ்சாலும் தப்பாக தெரியும். கடைசி காலத்தில் வந்துட்டு அப்பா மகனை ஏற்றுவார், மகன் அப்பாவை ஏற்றுக்குவார், மருமகள் மாமியார் கூட பிரச்சனை, குடும்பத்திலே பிரச்சனை. நம்மெல்லாம் அங்கே பெரும்பாலும் எல்லோரும் அங்கே கிறிஸ்தவங்க, ஆனால் தலைமுறையாக கிறிஸ்தவங்களாக இருக்கும். ஆனால் ஒரு கிறிஸ்துவ இல்லாத குடும்பத்திலேருந்தே ஒரு கிறிஸ்தவங்களாக வந்தாக்க அந்த குடும்பத்தில் உள்ள பிரச்சனை என்ன ஒதுக்கி வச்சுருவாங்க. கணவன் மனைவி கிறிஸ்தவர்களாக இருந்தாக்க கணவர் ஏற்றுக்குவாரா? ஒரு குடும்பத்தில் ஒரு பிள்ளை கிறிஸ்தவனானாக்க அந்த குடும்பம் அவளை ஏற்றுக்குமா? இந்த பயம் இருக்கும். ஆனால் அந்த பயத்துக்கு என்ன சொல்ல, இந்த பயத்துக்கு ஏற்ற மாதிரி இயேசு என்ன சொல்கிறார்? பயப்படாது. கடவுள் வந்துட்டு சாலமன் ராஜாவோட அழகோட இந்த காட்டு புஷ்பங்கள் அழகாக இருக்கும். 5 காசு, நான் இந்த டேர்மில் சொல்கிறேன், 5 காசுக்கு 2 புறா வாங்கலாம். அது பைபிள் இது. இன்றைக்கி நீங்கள் 2 புறா வாங்கினா 20 வெள்ளி. ஆனால் நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு கடவுள் வந்து அதோட நம்மளுக்கு அக்கறை கொடுக்குறார். அந்த 2 புறா மேலே கடவுளுக்கு அக்கறை இருக்குனாக்க நம்ம மேலே எவ்வளோ அக்கறை இருக்கும்? அந்த அக்கறையை நம்ம ஏன் பார்க்க முடியல? நம்ம ப்ரே பண்ணும்போது நல்லாயிருக்கும். ப்ரே பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட், கடவுளே எனக்கு காசு வேணும். செகண்ட், கடவுளே எனக்கு இன்னும் காசு வேணும். அப்புறம் தான் நிம்மதி வேணும், குடும்பத்தில் சமாதானம் வேணும், போகிற காரியம் வெற்றி ஆகணும். இதெல்லாம் நம்ம வேண்டிக்கணும். இதுக்கெல்லாம் இயேசு ஒரே பதில் தான் சொல்கிறார், பயப்படாத, உன் பாரத்தை கடவுள்கிட்ட இருக்கு. நம்மளாம் சில டைமில் ஹீரோ மாதிரி எந்த பிரச்சனையும் நம்ம தான் முடிக்க பார்ப்போம். கடவுள் வந்து லாஸ்ட் சாய்ஸ். எந்த பிரச்சனை இருந்தாலும் நான் செஞ்சு முடிச்சிடுவேன், என்னால் முடியும். பக்கத்தில் 2 பேர் வந்து சொல்லுவாங்க, ஏய் நீ செய்ய சொன்னால் முடியும்ல. ஆனால் அந்த இடத்துல வந்துட்டு கடவுள்கிட்ட நம்ம இந்த பிரச்சனையை வச்சு, கடவுளே இதுக்கு வழி காட்டு, நீ வழி காட்டினாக்க எல்லாம் வெற்றியாகும். அந்த அளவுக்கு நம்ம நம்பிக்கை ஸ்ட்ராங்காக இருக்குமா? நம்ம இந்த நம்பிக்கையில் தோற்று போகிறது நம்ம இந்த காலத்தில் ஒன்றும் இல்லை. இயேசு சிஷ்யர்களும் பேதுரு இயேசுகிட்ட சொல்வார், உயிரே போனாலும் உன்னை விட்டு வர மாட்டேன், உன்னை பின்பற்றுவேன். அன்றைக்கி ராத்திரியே இயேசுவை கைது பண்ண உடனே பீட்டரை பார்த்து, நீ தானே இயேசு கூட இருந்த? இல்லையே, நான் இல்லையே. பயம். நம்மளுக்கு எல்லாருக்கும் மரண பயம். சில நாட்டோட சட்டங்கள் வந்துட்டு சில சட்டத்தை மீறினா தண்டனை மரணம். அப்படியாவது பயமுறுத்துறது இல்லை. இயேசு சொல்கிறாரு, நீ கடவுள் ஊழியத்தில் இருக்கும்போது மரணத்தை பற்றி பயப்படாத. உன் உயிரை எடுக்க முடியும், உன் பரிசு ஆவியை ஒன்று எடுக்க முடியாது. கடவுள் வந்துட்டு நம்ம ஆவியை பார்க்குறாரு, நம்ம உள்ளத்தை பார்க்குறாரு. எது வரைக்கும் நம்ம கடவுளுக்காக வருவோம், எது வரைக்கும் நம்ம கடவுள் சித்தத்தை செய்வோம். தந்தைனாக்கு நிறையா பொறுப்பு இருக்குது. இந்த பொறுப்பெல்லாம் கடவுளுக்குள்ளே ஷேர் பண்ணுவோமா, கடவுளுக்குள்ளே வச்சு செய்வோமா, இல்லை இதெல்லாம் என் கடமைகள் நானே செஞ்சுவேன்னு சொல்லி போகிறோமா? எங்கள் அப்பா இறந்து 30 வருஷம் ஆச்சு. அவர் வந்துட்டு கிறிஸ்மஸ், ஈஸ்டர், நியூ இயர் இந்த 3 நாள் தான் சர்ச்சுக்கு வருவார்.
நல்லா இல்லை. நாங்கள் அப்பா சேர்ச்சி வாங்கப்பான்னு சொன்னேன். நீங்களாம் போகிறீங்களே, நான் போனால் நான் ஒண்டி தான் இங்கே இருப்பேன். நீங்கள் எல்லோரும் போனால் ஒரு 5 பேர் எனக்காக ப்ரே பண்ணுறீங்க. ஸோ 5 பேர் ப்ரே பண்ணுங்க, நான் வேலைக்கு போகிறேன். அப்படி தான் அவரோட வாழ்க்கை. நாங்கள்லாம் ப்ரே பண்ணோம். அவர் கடைசி நாள் வரைக்கும் வேலை தான் செஞ்சுட்டு இருந்தார். நம்மளுக்கு வந்துட்டு இன்னைக்கு நம்மளோட சொல்கிற எனக்கு இன்னைக்கு வந்துட்டு ஊழியத்துக்கு சொல்லி முன்னுக்கு வந்து பிரசங்கம் கொடுக்குற அளவுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு. நம்மளுக்கு இன்னைக்கு வந்துட்டு தந்தையர்கள் சர்ச்சுக்கு வர சான்ஸ் கிடைக்குது. நம்ம சான்ஸ் கிடைக்கிறவங்களோடையும் தெய்வ ஊழியத்தை சேர்ந்து நம்ம கடமைன்னு சொல்கிறவங்களோடையும் வித்தியாசம் இருக்கு. இன்றைக்கி நம்மளுக்கு வந்துட்டு தெய்வத்தை பற்றி அறிய நிறையா வாய்ப்புகள் இருக்குது. நம்ம இந்த வாய்ப்புகள்லாம் ஏற்றுக்கொள்கிறோமா? இல்லை நானே செஞ்சு பார்க்குறேன், முடியாதுன்னு அப்புறம் பார்த்துக்குவோம். ஒரு ஹிந்து ஃபேமிலி நான் போயிட்டு கிறிஸ்துவை பற்றி பேசும்போது அவங்க ஒரு பதில் சொன்னாங்க. கடவுளுக்கு நிறைய வேலை இருக்குது. இந்த சின்ன சின்ன விஷயம்லாம் கடவுளை சொல்லி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அது அவங்களோட அபிப்பிராயம். அவங்கள்ட்ட சொன்னேன், கடவுளை டிஸ்டர்ப் பண்ணாத, ஆனால் குறைகளை கடவுள்கிட்ட சொல்லுங்கள். குறைங்களை கடவுள்கிட்ட சொன்ன போது கடவுள் ரட்சிப்பார். கடவுள் வழி கட்டுவார். கடவுள் வழிகாட்டி ரட்சிப்பார் சொல்லும் போது அந்த பழைய ஏற்பாடு காலத்தில் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. சாரா வந்துட்டு ஹாகார் மகன் இஸ்மாயில் புருஷ சொத்தெல்லாம் வந்துட்டு அங்கே போயிடக்கூடாதுன்னு சொல்லி ஆபிரகாம்கிட்ட சொல்லுவார். ஆகாரும் இஸ்மாயிலையும் அனுப்பியிருக்காரு, என் மகன் சொத்துக்கு பங்குக்கு வரக்கூடாது. அந்த கதையில் வந்துட்டு என்னென்னா, ஆபிரகாம் கிட்ட வந்து உனக்கு ஒரு மகன் கிடைக்குன்னு சொல்லியாச்சு. சொல்லி மனுஷனை மறந்துட்டாங்களே, கடவுள் டைமுக்கு வெயிட் பண்ண முடியல. ஆகார்கிட்ட ஒரு பிள்ளை பிறந்து ஆபிரகாம் செஞ்ச தப்பு. ஆனால் அந்த வசனத்தில் நம்ம பார்க்குறது என்னென்னா, நம்ம செஞ்ச தப்பு, மனிதர் செய்கிற தப்பு, அது கடவுள்கிட்ட சொல்லும் போது அந்த தப்பை சரியாக ஆகாரை வளர்ச்சிட்டு பரிசுத்தாவி வந்து தெய்வதூதர் வந்து ஆபிரகாம்கிட்ட சொல்லுவாங்க, பரவாயில்ல அனுப்பு, நீ செஞ்ச தப்பு தான், ஆனால் கடவுளை காப்பாற்றுவார். ஆகாரோட மகன் இஸ்மாயில் படைச்சுடுவார். சோழமன் வந்துட்டு பெரிய ராஜா. ஆரம்பத்தில் உனக்கு என்ன வேணும்னு சொல்லும்போது எனக்கு ஞானம் வேணும். அவ்வளோ பெரிய ஞானம் உள்ளவர். பெட்ஷிபாவோட எஃபெக்ட். அவர் தப்பு செஞ்சு கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்கும் போது கடவுள் வந்து சோழமன் தாவீது ராஜா, ஐயா தப்பாக சொல்ல கொலை பண்ணிங்கயா. தாவீது ராஜா கடவுளுக்கு மனசுக்கு ஏற்றவர். அவர் தப்பு செய்யும் போது கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்கும் போது அதையும் சரி பண்ணி சீபாவோட மகன் சோழமன் ராஜா வர்றார். நம்ம வாழ்க்கையில் எப்படியோ இதெல்லாம் பெரிய பெரிய பைபிளில் இருக்கிற தப்புகள். நம்ம வாழ்க்கையில் நம்ம தப்பு செய்யும் போது கடவுள்கிட்ட திருப்பி போக வாய்ப்பு இருக்குது. கடவுள் திருப்பி வர அழைக்கிறார். கடவுள் அழைக்கும் போது எதுவுமே எதிர்பார்க்கணும் கிட்டே. பாவம் உள்ள மனசையும் உடைஞ்ச மனசையும் என்கிட்ட வந்து கொடு. அதை சரி பண்ணி தேவ ஊழியத்துக்கு, தேவ ராஜ்யத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க வழிநடத்துகிறேன். இந்த தந்தையர் தினம் அன்னைக்கு தந்தையர்கள்கிட்ட வந்து ஒன்று தான், கொஞ்சம் தந்தையர் தான் இருக்காங்கன்னா தைரியமாக சொல்லலாம். தெய்வத்திற்கு வழி நம்ம பாதையை தெய்வத்திற்கு வைப்போம். நம்மளாம் ஒன்றும் தந்தையர்கள்லாம் குடும்ப தலைவன் நான் சொல்கிறோம். அந்த குடும்பத்தில் வந்து தலைவர் இயேசு பாதையில் போனாக்க பிள்ளைங்களுக்கும் அந்த ரட்சிப்பு உண்டு. ஜெபம் செய்வோம்.
அன்பும் இறக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த ஆவிக்காக நன்றி. நம்ம பாரத்தோடு உன்னிடம் வரப்போது எங்களுக்கு இடைப்பாதம் தரதுக்காக நன்றி. நம்ம வாழ்க்கையில் உண்மையாக பரிசுத்த ஆவி வழி நடத்தணும் பேசி உம்முடைய சித்தத்தை என்னென்று அறிஞ்சு உம்முடைய ராஜ்யத்துக்காக நம்ம ஊழியம் செய்யணும் பிதாவே. எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி ஆசீர்வாதம் கொடுக்கணும். இயேசுவின் நாமத்தில் வேண்டும். எழுதி நேசை அப்படி மனத்தை சொல்லணும். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகம் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர்.
நம் ஜெப நேரத்துக்கு கடந்து செல்வோமாக. எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக ராஜாவே, இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வணங்குகிறோம் ராஜா. நன்றியோடு எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தும். நாம் திருச்சபைக்காகவும் உலகத்துக்காகவும் ஜெபிப்போமாக. கடவுளுடைய நன்மைகளுக்காக அவருக்கு நன்றி சொல்வோமாக. சர்வ வலிமுள்ள கடவுளே, எங்கள் பரமபிதாவே, நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது கேட்பேன் என்று உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வாக்குறுதியளித்தவரே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உலகம் எங்கும் உள்ள நன்றி தேவனே நன்றி செலுத்திக்கிறோம் கர்த்தாவே. குறிப்பாக கர்த்தாவே, எங்கள் திருமண்டலங்களுக்காக நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். எங்களோட பிஷப்புக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. முடிந்து போன டைசிஸ் உமன் கான்ஃபரன்ஸுக்காக நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். எங்களோடு இருந்து எங்களை நீர் வழி நடத்துறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அது மட்டும் ராஜா, இன்னும் அனைத்து காரியங்கள் நாங்கள் திட்டங்கள் வைத்திருக்கிறோம் ராஜா. அந்த திட்டங்கள் படி கர்த்தாவே நாங்கள் செய்து முடிக்க நீர் எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தும். குறிப்பாக கர்த்தாவே, எங்கள் சபை சென்ட் மார்க் திருச்சபைக்காக நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். குறிப்பாக கர்த்தாவே, எங்கள் போதகரவன் ஏவியனுக்காக நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பத்துக்காக நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம் தேவனே கர்த்தாவே. ரெவன் வின்சன் அப்படூரே, ரெவன் டாக்டர் தீமத்தி அவர்கள் குடும்பத்துக்காக நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிசிசி மெம்பர்களுக்காக நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு கோல்டு சர்க்கிள், CWF, மென் ஃபெலோஷிப், யூத் ஃபெலோஷிப், சண்டே ஸ்கூல் ஒவ்வொரு தலைவர்களையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும் கர்த்தாவே. நாங்கள் இந்த முடிவு எடுக்கவில்லை ராஜா. நீர் எங்கள் கொடுத்த ஒவ்வொரு காரியத்துக்காக நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். அது மட்டும் ராஜா, குறிப்பாக இந்த சென்ட் மார்க்ஸ் திருச்சபைக்காக நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம் தேவனே கர்த்தாவே. வேதத்தில் சொன்னது போல கர்த்தாவே, வேலை நிறையா இருக்கிற ராஜா, ஆட்கள் குறைவாக இருக்கிற ராஜா. நீர் அவர்களை சந்தியும் ராஜா. ஒவ்வொருகளையும் நீர் சந்திப்பேர் நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. இவ்வளவு திட்டங்கள் நாங்கள் வைத்திருக்கிறோம் ராஜா. நீர் எங்களை பலப்படுத்தும் ராஜா. உமக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் செய்யத்தக்க எங்களை ஆசீர்வதித்து எங்களை பலப்படுத்தும் தேவனே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உலகம் எங்கும் உள்ள தேசங்களுக்காகவும் எங்கள் தேசங்களுக்காகவும் பற்பல நிலைமைகள் அளிக்கப்பட்ட யாவருக்கும் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே. குறிப்பாக கர்த்தாவே, எங்கள் 3 இன மக்கள் இந்த மலேசியா தேசத்தில் வாழும் மக்களுக்காக மன்றாடி ஜெபிக்கிறோம். குறிப்பாக கர்த்தாவே, இந்த நெகிரிசிமான் வட்டாரத்துக்காக நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. 1ஆம் தேதி 8வது மாதம் எங்கள் மாநிலத்தில் கர்த்தாவே ஓட்டு வரப்போகிற ராஜா. தேவனே, நீர் யார் தலைவராக எடுக்க வேண்டும் என்று நீர் ஒருவரை அறிந்திருக்கிறீர் ராஜா. இந்த நெகிரிசிமான் வட்டாரம் மட்டும் ராஜா, ஒவ்வொரு மாநிலங்களையும் கர்த்தாவே, ஒவ்வொரு தலைவர்களையும் நீர் ஆசீர்வதியும் கர்த்தாவே. அவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு திட்டங்கள், ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் கர்த்தாவே நீர் பாதுகாத்து வழி நடத்தும் தேவனே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அதிகாரம் வைப்போம் யாவருக்கும் சிறப்பாக எங்கள் யாங்கிடிப்பட்டவனாகும் அவர்களுக்காகவும் உமது ஞானத்தை அருளும். ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மதிக்கவும் பொதுவான நன்மைகளை தேடவும் இத்தேசத்தையும் சகல தேசங்களையும் நியாயமும் சமாதானமும் வழி நடத்தி அருளும். ஆண்டவரே, உமது இரக்கத்தின்படி நாங்களும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி எங்கள் சமுதாயத்துக்காகவும் ஊராருக்காகவும் எங்களை சார்ந்தவர்களுக்காகவும் எங்கள் குடும்பங்களுக்காகவும் நண்பர்களுக்காகவும் சிறப்பாக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே கர்த்தாவே. இந்த வாரத்தில் திருமணம் நாள், பிறந்த நாள், அது மட்டும் ராஜா, இந்த வருடத்தில் SPM STPM பிள்ளைகளுக்காக நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் அவர்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தும். அவர்கள் படித்த பாடங்கள் கர்த்தாவே ஞானத்துக்கு வரத்தக்க நீர் பலப்படுத்தும். ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் தேவனே. நாங்கள் கிறிஸ்துவில் ஒருவரை ஒருவர் சேவிக்கவும் அவர் எங்களில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறவும் எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் நண்பர்களுக்கும் கிறிஸ்துவில் எங்கள் அயலாருக்கும் உமது கிருபையை அருளி செய்யும். ஆண்டவரே, உமது இரக்கத்தின்படி வியாதிஸ்தர்களுக்காகவும் துன்பப்படுகளுக்காகவும் தங்களுடைய அருமையாவைகளை எழுந்தவர்களுக்கும் வருந்தவர்களுக்கும் நம்பிக்கையற்றவர்களுக்கும் நாங்கள் உண்மை நோக்கி ஜெபிக்கிறோம். நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே. குறிப்பாக கர்த்தாவே, எங்கள் சென்ட் மார்க் திருச்சபைக்கு இருக்கிற ஒவ்வொரு வியாதிகளுக்காகவும் மன்றாடி ஜெபிக்கிறோம். குறிப்பாக கர்த்தாவே, சகோதரி குளோரி சரஸ், அம்மா ரூட் டேனியல், அப்பா பாலசுந்தரம், சகோதரி மீனா, அம்மா கிரேஸ், அம்மா சுமித்ரா, அப்பா கோபிச்சான், சகோதரி கிறிஸ்துபர் ஜேக்கப்,
நம் இங்கிலீஷ் சபையில் சேர்ந்த குறிப்பாக கர்த்தாவே பிரதர் நேல்சன் ஜெயக்குமார், டயசில்ஸ் பிஷப் டாக்டர் சீபன் அப்ராம், அது மட்டும் ராஜா எங்கள் தமிழ் சபையில் சேர்ந்த சகோதரி சிசிலியா, அம்மா செல்வமணி, இவர்களை உம்மோட பாதத்தில் நாங்கள் வைக்கிறோம். கர்த்தாவே இவர்களை நீர் சுகப்படுத்தும். உம்முடைய இரத்தத்தினால் கர்த்தாவே உச்சந்தலைந்து உள்ளம் பாத வரைக்கும் கர்த்தாவே இவர்களை நீர் சுகப்படுத்துவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. இவர்களை பலப்படுத்தும். அது மட்டும் ராஜா அவர்களை பாதுகாக்கிற அவர்களுடைய மகன் பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வித்து பலப்படுத்தும். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. சரீரத்திலும் மனதிலும் ஆத்மாவிலும் துன்பப்படுகிற யாவரையும் ஆற்றி தேற்றி சுகப்படுத்தும். அவர்களுடைய கஷ்டங்கள் திடமனதையும் நம்பிக்கை ரட்சிப்பின் சந்தோஷத்தையும் அவர்களுக்கு அருளி செய்தார்களும். ஆண்டவரே, உமது இரக்கத்தின்படி அவர்களில் உமது சித்தம் நிறைவேறத்தக்க எல்லா மனிதர்களையும் உமது கைவிடாத அன்புக்கு ஒப்படைக்கிறோம். தாங்கள் காலங்களில் உமக்கு உத்தம சாட்சியாக ஜீவித்து உமது பரிசுத்த வான்களுக்காக நாங்கள் களி கூர்ந்து அவர்களோடும் நாங்களும் உமது பரம ராஜ்யத்தில் பங்கு பெற கிருபை செய்தல வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தின்படி உம்முடைய குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த எங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொண்டருளும். ஆமென். தொடர்ந்து ஜெயிப்போம். கொஞ்ச நேரத்துக்கு நல்லா பீட்டர் ஜேசு விளக்கம் சொன்னார். ஈஜிஎம் நம்ம கடமைகள் என்ன, அந்த கடமைகள் என்ன, ஏன் அப்படி வருதுன்னா 10 வருஷத்துக்கு முன்னால் அதில் ஒரு 10 மாடி பில்டிங் கொடுக்குறோன்னு சொல்லி பல மில்லியன் வரும்னு சொல்லி சொன்னாங்க. அந்த காசும் வரல, அந்த ப்ராஜெக்டும் நடக்கலை. இப்போ வந்துட்டு பாதி ஏவியன் தலைமையில் வந்துட்டு அந்த இடத்த பாய்க்கிறதுக்கு ஒரு ஜிம் மாதிரி கான்ட்ராக்ட் கொடுத்து எடுத்து செய்கிறதுக்கு அதுக்கு வந்துட்டு இஜிஎம் அப்ரூவ் பண்ணணும். சென்ட் மார்க்ஸ் மெம்பராக இருக்கிறது நம்ம கடமை. நம்ம வந்துட்டு 10 வருஷம் வெயிட் பண்ணிட்டோம், இன்னும் 10 வருஷம் வெயிட் பண்ண போகிறோம்னு சொன்னாலும் உங்கள் உரிமை. ஆனால் இது கடவுள் ஊழியத்துக்கு சரியாக வருமா? கடவுள் ஒரு இடத்த கொடுத்துருக்காரு, அதை உபயோகிக்கணும், தெய்வ ராஜ்யத்துக்காக உபயோகிக்கணும். அதனால் வேண்டிக்கொள்வோம். நம்மளுக்கு சரியான சிந்தனை கொடுத்து புரிந்தலை கொடுத்து, அவர் பீட்டர் ஜேசன் சொன்ன மாதிரி கேள்விகள் இருக்கா கேளுங்க, அதுக்கு பதில் சொல்ல பிசிசி கடமைப்பட்டிருக்கு. ஆனால் அந்த இடத்த நீங்கள்லாம் என்னோட கூட நாள் வர்றீங்க. எத்தனை வருஷமாக அந்த இடத்த பாலடைஞ்ச பில்டிங்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம். தேவ மகிமைக்காக ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சு அதை முன்னுக்கு கொண்டு வர பிசிசி பார்க்குறாங்க. உங்கள் ஒத்துழைப்பு தேவை. ஜெபம் செய்வோம். அன்பும் இறக்கமுள்ள பிதாவே, உம்முடைய ராஜ்ய மகிமைக்காக எங்களுக்கு சரியான சிந்தனை கொடுத்து வழி நடத்தணும். சென்ட் மார்க்ஸ் சர்ச் அடுத்த படிக்கு போகிறதுக்கு சிரம்பன் முழுதும் நாங்களும் ஊழியர் செய்கிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அடுத்த ப்ராஜெக்ட் வெற்றிகரமாக நடக்கணும். எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதியும். இயேசு நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை ரட்சிக்கவும் பரலோகத்தில் பரிந்து பேசவும் நமக்கு நித்திய ஜீவனை அளிக்கவும் கடவுள் தமது ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்துவை தந்து இவ்வளவாய் உலகில் அன்பு கூர்ந்தார். எனவே கடவுளுடைய கற்பனைகளை கைக்கொண்டு எல்லோருடன் அன்போடும் சமாதானத்தோடும் வாழ்வு என்று உறுதியுடன் மனஸ்தாபத்தோடும் விசுவாசத்தோடும் நமது பாவங்களை அறிக்கை செய்வோமாக. பொதுவான பாவ அறிக்கை சேர்ந்து சொல்வோம். நம்மிடத்தில் உண்மையாய் மன திரும்புகிற யாவரையும் மன்னிக்கிற சர்வவல்லமையுள்ள கடவுள் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளிலிருந்து உங்களை விடுதலையாக்கி சகல நன்மைகளும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக.
எந்திரிக்கவும். நாம் கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறோம். நாம் எல்லோரும் ஒரே ஆவியினால் ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம். ஆகவே சமாதானத்தை உண்டு பண்ணுவதையும் பொதுவான வாழ்க்கை ஒன்று கட்டுவதையும் பின்பற்றுவோம். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு இருப்பதாக. சமாதானத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். காணிக்கை பாடல் பாடலாம். காணிக்கை ஜெபம் சேர்ந்து சொல்வோம். கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் ஜெயமும் மகிழ்ச்சியும் உடையவைகள் எல்லாம் உண்டால் உண்டானது. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் இருதயங்களை உயர்த்துங்கள். நம்முடைய ஆண்டவராகிய கடவுளுக்கு சோத்திரம் செலுத்த கடவோம். கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, பரமராஜாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, ஒரே குமாரன் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தின் மூலம் உமக்கு நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் சோத்திரங்களும் துதிகளும் ஏறெடுப்பது தகுதியும் எங்கள் கடமையும் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. ஏனெனில் அவர் உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை, அவர் மூலமாய் நீர் சகலத்தையும் ஆதி முதல் உண்டு பண்ணி மனிதராய் உமது செயலில் உருவாக்கினீர். அவர் மூலமாய் எங்களை நீர் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி எங்களுக்காக மனிதனாய் பிறக்கவும் சிலுவையில் மரிக்கவும் நீர் அவரை அருளினீர்.
நீ மரணித்திருந்து அவரை உயிரோடு எழுப்பி உமது வலது பரிசத்துக்கு அவரை உயர்த்தினீர். அவர் மூலமாய் ஜீவனாளிக்கு உமது பரிசுத்த ஆவி எங்கள் மேல் அனுப்பி நாங்கள் உம்முடைய சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டீர். ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் நாங்களும் மாபெரும் மகிமை உள்ள உமது நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி சென்று சொல்வோம். வல்லமையும் சபையார் உட்காரலாம், மூலம் காலிடலாம். பரமபிதாவே, உமது குமாரன் எங்கள் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்கள் துதிகளை ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் அவருடைய முன்மாதிரியை பின்பற்றி அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியும் பொழுது அப்பத்தையும் திராட்சரசமாக இந்த ஈவுகள் உமது பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் எங்களுக்கு அவருடைய சரீரமும் இரத்தவுமாய் அருள் புரியும். அவர் தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரி அப்பத்தை எடுத்து உங்களுக்கு சோத்திரம் செலுத்தி அதை பிற்று சீசர்கள் கொடுத்து, நீங்கள் இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே ராப்போஜனம் பண்ண பின்பு பாத்திரத்தை எடுத்து உமக்கு சோத்திரம் செலுத்தி அவர்களுக்கு கொடுத்து, இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காக சிந்தப்பட்ட புது உடன்படிக்கை கூறிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது, இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுள்ளம் பற்றினார். ஆதலால் பரமபிதாவே, அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை ஏக பலியாக ஒப்பு கொடுத்ததை நினைவு கூறுகிறோம். அவருடைய மகத்துவமான உயிர்த்தெழுந்ததை மகிமையான பரமத்திலையும் பிரஸ்தாபிக்கிறோம். அவர் மகிமையோடு வருவதை எதிர்பார்த்து இந்த அப்பத்தையும் திராட்சரசையும் அவருடைய ஒரே பூர்ண பலியாக கொண்டாடுகிறோம். சேர்ந்து சொல்வோம். இந்த எங்கள் துதி அவர் மூலமாகவும் அவரோடும் அவரிலும் பரிசுத்த பலத்தினாலே பூமியிலும் பரலோகத்திலும் உன்னிக்கிற யாவரும் சர்வ வல்லமை உள்ள பிதாவே, என்றும் துதி பாடலை உம்மை நாங்கள் வணங்குகிறோம். நமது இரட்சகர் கற்பித்தபடி நாம் கூறுவது, நாம் கிறிஸ்துவின் சரீரத்தை பங்கு பெற இந்த அப்பத்தை பிக்கிறோம். லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். லோகத்தை வந்து சமாதானத்தை தாரும். 34வது ஜெபம். இரக்கமுள்ள கர்த்தாவே, விசுவாசத்தோடு கிட்ட சேருங்கள். உனக்காக கொடுக்கப்பட்ட நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தையும் உனக்காக சிந்தப்பட்ட அவருடைய இரத்தத்தையும் பெற்றுக்கொள்வாயாக. உனக்காக அவர் மரித்தார் என்பதை நினைவு கூர்ந்து விசுவாசத்தோடும் நன்றி அறிதலோடும் உன் இருதயத்தில் அவரை உனக்கு ஆகாரமாக உட்கொள்வாயாக. தெய்வ பந்திக்கு எல்லாருக்கும் அழைப்புண்டு.
சோச ஜெபம் சேர்ந்து சொல்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, உமது குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தாலும் இரத்தத்தினாலும் எங்களை நீ போஷத்துக்காக உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் சரீரத்தையும் ஆத்மாவையும் அவர் மூலமாக உமக்கு ஜீவ பிள்ளையாக ஒப்புவிக்கவும், புது துதியும் மகிமையும் உண்டாகத்தக்க நாங்கள் ஜீவிக்கவும் சேவிக்கவும் புது பரிசுத்த ஆவி வல்லமையினால் எங்களை அனுப்புவோம். ஆசீர்வாதம். எல்லா புத்திக்கு மேலான தெய்வ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாக நமது நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தனையும் காக்க கடவுது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய சர்வ வல்லமை புரிந்த தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களுள்ளே நிலைத்திருக்க கடவுது. ஆமீன். சமாதானத்தை போய் ஆண்டவரை செய்யுங்கள். சரி, தந்தைகளுக்கெல்லாம் கிஃப்ட் இருக்கான். தந்தைமாருக்கெல்லாம் முன்னுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமும் ஒரு கிஃப்ட்டும் கிடைக்கும். சரி, அப்பாக்கெல்லாம் ஆசீர்வாதம் கொடுத்தாச்சு. பிறந்த நாள், திருமண நாள், ஸ்பெஷல் நாள்,
கடைசி பாடல் பாடலாம்.